ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் YCD இன்னோவேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கோர் ஒயர் 4 கோர் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறது, அதனுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த ஒயரை 2 துண்டாக கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ண போகிறோம். நிறைய இடங்களில் நமக்கு வந்து ஒயரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அங்கே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த கட்ரு வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரே அடியாக ஃபுல்லாக அழுத்தினீங்கன்னா அந்த கட்ரு டேமேஜ் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சு அழுத்தி கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக வந்துடும், இதுவும் மடியாமல் இருக்கும். ஓகே, இதை எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறதுன்றது ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. கட்டிங் பிளேயர் எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த இடம் நல்லா இப்படி அழுத்துனீங்க அப்படின்னா இங்கே கேப் விழுந்துச்சு. இந்த இடம் நீங்கள் இந்த ஒயரு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த இடம் நம்ம சீவி தான் விட போகிறோம் ஸ்லீவ்ஸ், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் அதில் டச் ஆகாமலே நீங்கள் வந்து எடுக்கலாம். இந்த பாருங்க இவ்வளோ அழகாக வருது. இது ஒரு மெத்தடுங்களா. இன்னொரு மெத்தடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம கையில் வந்து குத்திக்க கூடாது. இப்படி உள்ளே வச்சு பஞ்ச் பண்ணி இந்த ஸ்லீவ்ஸை வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இது கவனம் ரொம்ப தேவை. ஷார்ப்பாக இருந்ததுன்னா நமக்கு வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகேங்களா. இது கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம எங்கே ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கோ அந்த ஒயரை எடுத்து இப்படி முனையில் இப்படி பிடிச்சிட்டு கட்டிங் பிளேயரில் பிடிச்சிட்டு இப்படி இழுக்கலாம். இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடில் ஒன்று பண்ணாங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஃபுல்லாக ஸ்லீவ் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஒயர் வந்து நம்ம வந்து இப்போ கட் பண்ணுறோம். பாருங்கள், கொஞ்சம் தான் கட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் அப்படியே கண்டினியூஸாக இப்போ வந்து நான் கொஞ்சம் கட் பண்ணேன் இல்லைங்களா, அந்த கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் இப்போ கட் பண்ணால் கண்டிப்பாக ஒயரில் தான் வந்து படும். அதனால் நீங்கள் சுற்றி மொத்தமாக கட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயரே வந்து டேமேஜ் ஆகாது. பார்த்தீங்கன்னா தெரியுதா, எங்கேயாவது கிராச்சஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஒயரில் நான் உங்களுக்கு நல்லா ஓப்பனாக காட்டுறேன், எங்கேயுமே கிராச்சஸ் ஆகலை. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சிருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் மறுபடியும் கட்ரு பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இது பாரு, அவ்வளோதான். இந்த ஸ்லீவ்ஸு கட் ஆகிடுச்சு. இப்போ ஒயர் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு வந்துடுச்சு. நீங்கள் இப்படி எடுக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் கட்டிங் பிளேயர் வச்சு உங்களுக்கு எந்த பக்கம் தேவையில்லையோ அப்படிலாம் நீங்கள் ஃபுல்லாக அப்படி இழுத்தா கூட இப்படி வந்துடும். ஓகேங்களா. ஒயர் பாருங்க, பார்க்கறதுக்கு கரெக்டாக வந்துருக்கு. இந்த எட்ஜில் வந்து நிறைய நான் என்னுடைய சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னீஷியன் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த கட்ரு போட்டு இந்த இடத்தெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். ஃப்யூச்சரில் வந்து இது ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகும். இந்த ஒயர் இப்படி இழுப்பாங்க, அப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அப்புறம் மழை காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பட்டு ஒரு ஸ்பார்க் ஆகி இதுவாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் இருக்குது, 4 ஒயர் இருக்குது. எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதையும் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கலராக எடுத்து விட்டுக்கணும். ஓகே, நம்ம இது வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறது, இதில் ஒரு ரெட் எடுத்தோம்னா இதில் வந்து ஒரு ப்ளூ எடுக்கணும். இந்த நியூட்ரல் சொல்கிறேன், இந்த நியூட்ரலும் இந்த பச்சையும் ஓரளவுக்கு வந்து ரெண்டில் போகக்கூடிய கரண்ட் ஒன்று தான். இது ரெண்டும் ஷார்ட் சர்க்யூட் ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. உங்களுக்கு வந்து பொருள் வந்து ஒர்க் ஆகும், ட்ரிப் ஆகும். உங்களுக்கு ELCB சர்க்யூட்லாம் கரெக்டாக இருந்தால் ட்ரிப்பிங்லாம் ஆகும். ஓகேங்களா. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதில் வந்து நியூட்ரல் கூட ஒரு ரெட், அதே மாதிரி அந்த சைடில் 3 ஒயர், இந்த 3 ஒயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டும் இந்த நம்ம எல்லோ, இதுவே சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா
இது வந்து கம்யூனிகேஷன். இப்போ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஒரு ஒயர் யூஸ் பண்ணுவீங்க. கம்யூனிகேஷன்னா இந்த ரெட்டு போயிட்டு ஒரு சிக்னலை உருவாக்கி ரிட்டன் இந்த வழியாக வரப்போகுது. இங்கே போகிற கரண்ட்டு தான் ஒரு ரிலே மூலயமா வந்து கொடுத்து கண்ட்ரோல் ஆகி ரிட்டன் இந்த சப்ளை வரப்போகுது. அப்போ இந்த 2 ஒயரும் ஒன்றா டச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எனி டைம் ஆனில் தான் இருக்குமாங்காட்டி உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்க்யூட் பிரச்சனை இருக்காது. அதனால் இது இருக்கிற லெவலுக்கு இதையும் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி பிரிச்சுட்டு இப்போ நம்ம ஒயரை வந்து கட் பண்ணலாம். ஒயரை நான் கட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ கீழே கட் பண்ண முடியுமோ கட் பண்ணலாம். அதுக்கு அடுத்த லெவலு இது. இந்த மாதிரி கட் பண்ணும்போது அதுக்கு அடுத்த லெவலில் இந்த ஒயர் வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. ஒவ்வொரு ஸ்டெப்பு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கேப் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் இதுக்கு நேராக ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒயரும் ரெட் கலர் ஒயர் தான். சரி, நம்ம வந்து லைனை விட நியூட்ரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா நியூட்ரல் தான் நிறைய இடங்களில் எரிஞ்சு போகுது. ஓகே, இப்போ நான் வந்து ரெட்டு வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து இந்த கட்ரு நான் பயன்படுத்துகிறேன் இல்லைங்களா? அந்த கட்ரு நான் பயன்படுத்தும் போது இந்த கம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி கூட போயிருக்காது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், எனக்கே வந்து 2 கம்பி வந்து கட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கவனமாக வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து பாருங்கள், நிறைய பேர் கட்டரை இப்படி வளைச்சி கட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க. கரெக்டாக தேவையான அளவு லோடு கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்துடும். நிறைய பேர் இது பண்ணுறதப்போ இந்த இடம் கொஞ்சம் அழுத்திட்டாங்கன்னா அந்த கம்பிலாம் கட் ஆகிடும். 2-3 கம்பி தான் மிச்சமாகும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி பண்ணி இப்படி நல்லா இப்படி முறுக்கி இப்படி பண்ணுவாங்க. இது வந்து தப்பான மெத்தேடு. ஓகேங்களா? இப்படி கட் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி இழுக்கிறது தான் கரெக்டான மெத்தேடு. இப்போ இந்த ஒயர் நான் ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், இது உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் வேலை முடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயர் ஆயிடுச்சுங்களா? மேக்ஸிமம் நீங்கள் இப்படியே இழுத்தாகூடும் வந்து ஓப்பன் ஆகலை இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து டேப் அப்ளை பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஆப்போசிட்டில் இருக்குது. ஏதாவது ஒரு பக்கம் பண்ணிங்கன்னா இது லூஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டேப்பு வந்து இந்த இடம் சென்ட்ரு பொசிஷன் பண்ணுறேங்க. பண்ணிவிட்டு ஒரு சுற்று ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த பக்கம்லாம் டேப் வந்து அதிகமாக அடிக்கணுமோ அந்தந்த பக்கத்தில் நீங்கள் வந்து அதிகமாக அடிச்சிடுங்க. நல்லா டேப் அப்ளை பண்ணுவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி இழுத்து பார்த்தோம், வரவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ஒரு ஒயரு. இப்போ அதுக்கு அடுத்த ஒயர் பண்ண போகிறோம். இந்த ப்ளூ கலர் ஒயர் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இங்கேருந்து இது சீவ் போகிறோம், இதை கனெக்ஷன் பண்ண போகிறோம். கொஞ்சம் இப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகுனா நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? இதை நம்ம பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் தான் இதை வந்து ஜாயின் பண்ணணும். உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒயரை ஸ்ட்ராங்காக இன்னொரு மெத்தடு இதில் சொல்லி தர போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் ரொட்டேட் பண்ணி சீவிட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேப் கிடைக்குது. பட் உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா நம்ம இந்த ஒயர்லாம் வச்சு இழுத்தோம் இல்லைங்களா? அதனால் இப்போ இதையே நம்ம இது டைட் பண்ணிட்டு இழுத்தோம்னா இதுக்கு லெவல் வந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதியாக அப்படி எடுத்துடுவோம். நீங்கள் அதே மெத்தடில் 3மே வந்து பண்ணலாம். பட் இது வந்து ஒரு ஒயர் ஜாயின்னுக்காக இதுக்குள்ளே நான் வந்து சேர்த்து இந்த விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறேங்க. சரியாக பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி வரலை அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஆப்போசிட்டில் இதில் முடிக்கிடுவேன். சின்ன கம்பியாக இருந்தால் கையில் கொடுத்தோம், கொஞ்சம் கவனமாகவும் செய்யணும். கட்டிங் டேர் வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா டைட்னஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற பொருளோட பொறுத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நம்ம வந்து டேப் அடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் அடிக்கும்போது இதனுடைய திக்னஸ் லார்ஜ் ஆகுது. இது வந்து ரொம்ப அதனுடைய சைஸ்லேயே வந்து போயிடும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்படி இழுத்தாலும் உங்களுக்கு டேப் அடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இழுத்தீங்கன்னா இது வராது. இப்போ பாருங்கள், டேப் அடிச்சிடலாம். இந்த அளவுக்கு டேப் அடிச்சிருக்கோம்.
இது கொஞ்சம் தூக்கில் தான் இருக்குது. ஓகேங்களா, பரவாயில்ல, அது இருக்கட்டும். நம்ம இப்படி வச்சு டேப் அடிச்சுக்கலாம், அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, இழுத்து பார்த்தோம் வரல, லோடு வந்து ஃபுல்லாக இதில் தான் நிற்கிது, இதுக்கு லோட் போகல. ஓகே, அதுக்கு அடுத்த வயர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் இங்கே வந்துடுச்சு, நியூட்ரல் இங்கே வந்துடுச்சு. இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கும்போது தான் மழை காலங்களில் இல்லை ரொம்ப மக்கி போய்டும், இல்லை இந்த டேப்பு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும், இல்லை ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை ஏற்று இந்த குவாலிட்டி மாறுச்சுன்னா இது ரெண்டும் என்ன ஆகுனா ஹீட்டில் வந்து ஓடும்போது இதுவும் ஒயர் வேறு ஹீட்டில் ஆகும், இதுவும் சம் ஹீட்டில் ஆகும். ரெண்டும் ஷார்ட் ஆகும்போது தான் ஷார்ட் சர்க்யூட் ஆகும், பொருள் டேமேஜ் ஆகும், வீட்டில் ட்ரிப் ஆகும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். இது வந்து வேலை தெரிஞ்சவங்களுக்கு ஆச்சுன்னா இதை பண்ணிக்கலாம். வேலை தெரியாதவங்க ஒரு ஆளை கூப்பிடணும், அவங்களுக்கு வேலை பார்க்கணும், இது மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் நிறைய இருக்கும். ஓகேங்களா, அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகவும் வாங்கிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வந்து தூரமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இஷ்யூஸே வராது. இப்போ வரக்கூடிய இன்வெர்டர் ஏசிலாம் இந்த கனெக்ஷன் நீங்கள் பக்கா போடலன்னா ஏசி என்ன பிரச்சனை வைக்கணும் உங்களால் கணிக்கவே முடியாது. உங்களுக்கு ரொம்ப பெரிய வேலையை வச்சிடும், நீங்கள் ஒரு ஏசி மெக்கானிக்காக இருந்தீங்கன்னா சொல்கிறேன். அதனால் இந்த கனெக்ஷன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு அடுத்த ஒயர் பாருங்கள், நான் வந்து கம்யூனிகேஷன் ஒயர் வந்து கொடுக்க போகிறேன். இந்த கம்யூனிகேஷன் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறது பெஸ்ட்டாக, இது பக்கத்தில் இருக்கிறது பெஸ்ட்டாக, சென்ட்ரல் இருக்கிறது பெஸ்ட்டாக. சென்ட்ரலில் இருந்தாலும் ஓகே, இந்த ரெட்டு கூட பக்கத்தில் இப்போ 4 ஒயர் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ரெட்டு கூட இருக்கிற மாதிரி நம்ம வந்து இதை வந்து கனெக்ஷன் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இந்த இடம் வர மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலும் எர்த்தும் ஓரளவு எல்லாமே ஒன்று தான். அதனால் வந்து இங்கே இது பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம். இந்த ஒயர் இங்கேயும் இந்த ஒயர் வந்து கனெக்ஷன் இங்கேயும் பண்ணிவிட்டு இப்படி 4 ஒன்றா வச்சு இப்போ டேப் அடிக்க போகிறோம். இந்த ட்ரைனிங்கை பார்த்துட்டு தம்பி வந்து வேலை செய்கிறாரு, எப்படி முறையாக செய்கிறாரான்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த ஒயர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். கையெல்லாம் இப்போ குத்து வாங்க போகிறாரு, ஆனால் தெரியுது. அது பக்கத்தில் வர மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, 90% ஓகே, பர்ஃபெக்ட் தான், அடிக்கலாம் டேப்பு. இன்னும் நல்லா ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு சுகராக அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்துடும். மொதல் சுற்று அங்கே சுற்றிட்டு வந்து லாஸ்ட்டாக டேப்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டாரு. இந்த அளவுக்கு டேப் ஓகே, சூப்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெவலும் வந்து அவர் ப்ளூ கலர் ஒயருக்கும் க்ரீன் கலர் ஒயருக்கும் ரொம்ப மேட்சிங்காக ஆகிடுச்சு, பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு. ரெட் கலர் ஒயர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, அடுத்த ஒயர் வந்து முறுக்க போகிறாரு. கரெக்டாக முறுக்கிறாரா இல்லை லூஸாக முறுக்கிறாரா டைட்டாக முறுக்கிறாரான்றதை பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஜாயிண்ட் வந்து இந்த ரெட் கலர் ஒயருக்கு கிட்ட இந்த இடத்துல அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஒயர் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நாங்கள் வந்து முதல்ல சீவிட்டோம். இப்போ இதனுடைய லெவல் வந்து பார்க்கும்போது இந்தாண்ட வந்து இவ்வளோ தூரத்துக்கு இந்த கம்பி ஸ்லீவ்ஸ் வந்து எடுக்கணும் இல்லையா, அப்போ இப்போ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஒயரை இங்கே நாங்கள் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறோம். இப்போ முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் ஒயரும் ரெட் கலர் ஒயரும் நம்ம நினச்ச மாதிரியே இது ஒரு லெவலில் வந்துருச்சு, இது ஒரு லெவலில் வந்துருச்சு. ஓகே, இது எல்லாம் இப்படி வச்சு நம்ம வந்து டேப் அடிக்க போகிறோம். நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயர் மேலே ஒரு 2 லேயர் மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 லேயர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணிக்கணும். இந்த கேப்புக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி உள்ளே போகும், அந்த இடம் கேபிளோட குவாலிட்டி மாறும், காப்பரோடைய தன்மை மாறிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 லேயர் வந்து அடித்து விட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதான், எங்கே ஸ்டார்ட் பண்ணோமே அங்கேயே முடிச்சிடுவோம். இப்போ இந்த ஒயரை நீங்கள் வந்து பிரித்து எடுக்கணுன்னாலே கஷ்டம். அழகாக இங்கே கட் பண்ணி போட்டு தான் வந்து முழுக்க பார்ப்பீங்க, அதுக்கு டைம் நிறையா ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இழுக்கிறேன் எவ்வளோ போஸ்டில் இழுத்தாலும் ஒன்றுமே ஆகலை, அது மாறவே இல்லை. ஓகேங்களா, இது வந்து ஒரு முறையான கனெக்ஷன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Okay guys, thanks for watching.